பிரச்சனைங்கண்ணே தோய் தோய் அவரை கூப்பிடுங்க. ஏன் தம்பி அந்த திருநீர் எடுத்துருவாயா? திருநீர் எடுத்து போட்டு விடுங்க. இங்க வாங்க, திருநீர் எடுத்து போட்டு விடுங்க. நெல்லு சாமி யோமா அந்த திருநீர் வாங்கி விட வச்சிருக்கோம் அப்படியே. அம்மா இங்க வாங்க, திருநீர் வாங்கி. அங்க யாரும் அங்க பிடிச்சி அமுத்திட்டு இருக்குது.
அமித்த ஒரு சித்திரவதை பண்ணாதீங்க, வாங்க இங்க. வாங்க வந்தா இங்க வாங்க விட்டா நான் திருநீர் கொண்டு பாடிக்கிறேன். நமக்கு அதிக போட்டு பூசாரி போட்டு விடு சாமி. போய் சொல்லியா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா சாமி வந்தவங்களை அமுக்கிறது. திருநீர் வாங்கிட்டு வச்சிருமா. இந்த அங்கே யாரோ படுத்து விடுறாரு, அவருக்கு வச்சிரு. திருநீர் வச்சு விடு. அழகுகளை காட்டிடு. வருகிற மக்களுக்கு வேண்டுகிற வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருகிறவன் 18ஆம் படி வெறிகர் பசாமி. 18ஆம் படி வெறிகர் பசாமி. ஏய் 18ஆம் படி வெறிகர் பசாமி. எப்படி பெயர் வந்தது? எப்படி பெயர் வந்தது? எப்படி எப்படி பெயர் வந்தது? 18ஆம் படி வெறிகர் பசாமி என்று. ஏய் அழகுகளை காட்டிலே 18 அரக்கர்கள் தலையை வெட்டி 18 படியாக வைத்து அமர்ந்திருக்க கூடியவன். ஏய் 18ஆம் படி. ஏய் 18 அரக்கர்கள் தலையை வெட்டி 18 படியாக வைத்து அமர்ந்திருக்க கூடியவன். ஏய் 18ஆம் படி வெறிகர் பசாமி. இந்த 18ஆம் படி வெறிகர் பசாமி பெயரை கேட்டார். டேய் ஏய் வெறியாயே, இந்த நீ அவரை பிடிச்சி அமுத்த முடியுமா? ஏன் அவரை தொந்தரவு பண்ற? விடு வரட்டும். விடு விடு விடுமா. அடிக்காத அடிக்காத விட்டு. பெரிய மனுஷன் நீ போய் ஓரத்துல உட்கார் பெரியம்மா. உட்காருமா. இந்த 18ஆம் படி பெரிய கருப்பசாமி பெயரை கேட்டார். ஏய் டேய் 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 ஆடாத பேய்களும் ஆடும், ஓடாத பேய்களும் ஓடும். அப்பொழுது ஏய் எப்படி 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 ஏகரப்பா அண்ணனே பேய்கள் எல்லாம் பேய்கள் எல்லாம் பேய்கள் பேய்கள் எல்லாம் ஆட்டி வச்சு பார்க்க மாட்டோம். அழகுகளை காட்டிலே வேட்டைகள் ஆடிவிட்டு ஐந்து நிற்கிற செய்திருக்கும் நேரத்திலே ஒரு பெண்ணவள் கடவுள் வந்து ஆபத்து 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 கூப்பாச்சி வண்ணம் விட்டது. அங்கு சென்று யார் செல்ல வேண்டும் என்றால் கூப்பாச்சி வண்ணம் கோமரை கத்தர் செல்ல வேண்டும். சென்று வருகிறேன், பார்த்து வருகிற பொழுதுதான் கச்சவர்த்தி கட்டு கச்சவர்த்தி கட்டு கருப்பு 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 இடையிலே சுங்கமிட்டு ஈட்டி இடையிலிட்டு ஈட்டி இடையிலிட்டு இடையிலே சுங்கமிட்டு குமரா ஆட்டுக்கு தண்ணி போட்டா கெடுக்கிறான் பாரு. அலறுதடா வீச்சருமா ஆட்டுக்கு தண்ணி போட்டா ஆட்டுக்கு தண்ணி போட்டா அலறுதடா வீச்சருமா தண்ணி போட்டா குட்டிக்கு தண்ணி போட்டா ஏகிறப்பா சக்காளி குமரா அலறுதடா வீச்சருமா குட்டிக்கு தண்ணி போட்டா குட்டிக்கு தண்ணி போட்டா அதுக்கு தான் தண்ணி போட்டா கருப்பு தண்ணி போட்டா
ஏய் ஆஹா ஏய் ஆஹா டா 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 ஏய் நெத்திக்கு நிலமலையா, நெத்திக்கு நிலமலையா. ஏய் கரப்பா சண்டலைக்கு நேரம் ஒரு முப்புசையா. நெத்திக்கு நிலமலையா நெத்திக்கு நிலமலையா பையா நேரம் ஒரு பூசையா நெத்திக்கு தான் அண்ணனுக்கு நிலமலையா, நிலமலையா நிலமலையா. நேரம் ஒரு ஆறுமுக முப்புசையா. நெத்திக்கு நிலமலையா நிலமலையா நேரம் ஒரு பூசையா நெத்திக்கு தான் சண்டரா நிலமலையா, நிலமலையா நிலமலையா. நேரம் ஒரு முப்புசையா. திருநீர் போட்டா சாமி நிக்கணும் ஆமா சாமி, நில்லு. தண்ணி கேசுனா இங்க அனுப்பிச்சுடுங்க சாட்டையில 4 ஓடு போடுவோம் அது சாட்டையை விட்டு சாமி என்ன ஏதனை கேட்டுருவோம் நில்லு நில்லு சாமி. ஆமா பாவம் அந்த பூசாரி பையன் திருநீர் போட்டு அசந்து போயிட்டான். உட்காரு பேசாம கோயில் இருந்து திருநீர் எடுத்துருவாங்க, திருநீர்ல முடிஞ்சு போச்சுங்க. ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டு வாங்கண்ணே ஆமா நான் மட்டும் சென்றால் யாரது பெண்ணு பார்க்க முடியாது. தம்பி சின்ன கருப்படை அழைக்க வேண்டும். சென்று யாரது பெண்ணு பார்க்க வேண்டும். தம்பி டேய் டேய் ஏய் சின்ன கருப்பா ஓடி வா. அண்ணா அழகமலை காட்டிலே வேட்டைகள் ஆடி விட்டாய். இந்த நித்திரை செய்திருக்கும் நேரத்திலே யார ஒரு பெண்ணவள் கடவுள் வந்து ஆபத்து ஆபத்து கூப்பாட்டி போவதற்கு அந்த ஆபத்து தெரிவித்தது. இருவரும் சென்று யார் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் இருவரும் வேட்டைகள் ஆடி வண்ணமாக செல்ல வேண்டும். அசக்காளி புறப்படி செல்வோம். வேட்டைகள் ஆட வேண்டும் என்றால் வேட்டைக்கு தேவையான ஆயுதம் எடுத்து செல்ல வேண்டும். சந்திரா புறப்படி செல்வோம். வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஈட்டி வளைத்தடிகள் சின்ன கருப்பு நீதான் எடுத்துமே ஓட்டி வாடா சின்ன கருப்பு. ஈட்டி வளைத்தடிகள் ஓடி வாடா இருவரும் வந்துவிட்டவனா வனத்திலே அண்ணனே கண்ணி வைப்போம் கண்ணி வைத்தோம்.
மானுபடக்கூடிய கண்ணிலே என்ன விழுந்திருக்கிறது பார்க்க வேண்டும். அண்ணா கண்ணீர அதை நமது தாயாருக்கு காணிக்காக செலுத்தி சிட்டுக்கு கண்ணி வைப்போ சின்ன கருப்போ செடியொரு ஒன்றே வைப்போ சின்ன கருப்போ சிட்டுக்கு கண்ணி வைப்போ சின்ன கருப்போ செடியொரு ஒன்றே வைப்போ சின்ன கருப்போ சிட்டுக்கு கண்ணி வைப்போ சின்ன கருப்போ நாம செடியொரு ஒன்றே வைப்போ சின்ன கருப்போ ஆஹா ஆஹா சிட்டுப்படக்கூடிய கண்ணில எட்டு விடுத்து பார்க்க வேண்டும். சிட்டுப்பட கண்ணியில செருங்குடி மாட்டியதா ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அந்த கருப்புசாமி திருநீர் வாங்கி போறதா பாருங்க, திருநீர் வாங்கி போயிருங்க. இருங்கண்ணே, நாடகம் பார்த்ததுக்கு பிரயோஜனமே கிடையாது. அதாவது கருப்பசாமி நாடகம் ஏன் ஊர்ல வைக்கிறோம்னா சாமி அழைக்கிறது முடிஞ்சோன்னே நீங்க எல்லாமே போயிட்டு எப்படி சாமி அழைக்கிறது. நம்ம குடும்பத்துல உள்ள கஷ்டங்கள் நீங்க வனத்தில் வேட்டைகளாடும் சமயத்திலே வனத்தில் வெள்ள மயிலாகப்பட்டது ஓடிக்கொண்டிருக்கிறது. முயல் கண்பு தொடுக்க வேண்டும், எங்கு சென்றாலும் தூக்கி வர வேண்டும். இப்பொழுது நான் வர வேண்டும்னா புறப்படி செல்வோம். புறப்படுங்க தேவயலுக்கு அண்ணா முயலுக்கு தான் அண்ணனே கண்ணி வைப்போம் நம்மை நோக்கி வருகின்ற மக்களுக்கு வேண்டுகிற வரத்தையும் கொடுத்து செல்ல வேண்டும். ஆமா, புறப்படி செல்வோம். பக்த கோடி பெருமக்களே, கருப்பசாமிக்கு வேட்டைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எல்லாரும் வந்து திருநீர் வாங்கிக்கிங்க. அதாவது நம்ம குடும்பத்துல என்ன கஷ்டம் இருக்குதோ அதை மனசார நினைச்சு, கருப்பா என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய காலடி பாதத்துல கட்டுப்பட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லாரும் நினைச்சு திருநீர் வாங்கிக்கிங்க. வாங்க வாங்க வாங்க, எந்திரிச்சு வாங்கம்மா. காணிக்கை இருக்கிறவங்க காணிக்கை போடலாம், காணிக்கை இல்லை அப்படின்னா காணிக்கை வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி குடும்பத்தில் ஏவல் பிள்ளை சூனியம் காத்து கருப்பு எதுவாக இருந்தால் கருப்பனின் காலில் கட்டுப்பட்டு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கின்றோம். நன்றி நன்றி கேட்ட வணக்கம். அப்பதாட்டம் வாங்கிக்கிங்க. பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பாப்பா அவர்கள் பெரிய கருப்பு சின்ன கருப்புக்கு 50 ரூபாய் படை கணக்கை செலுத்தியுள்ளது. அன்பு குடும்பத்தார்கள் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சின்ன கருப்பு பெரிய கருப்பை பெற்று நீடோடி காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கின்றோம். நன்றி நன்றி கேட்ட வணக்கம். லட்சுமி அவர்கள் பெரிய கருப்பு சின்ன கருப்புக்காக 20 ரூபாய் படை கணக்கை செலுத்தியுள்ளார். அன்பு நெஞ்சமாகப்பட்டது எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சின்ன கருப்பு பெரிய கருப்பை பெற்று மந்தையில் வாழ்கின்ற தெய்வத்தின் அருளை பெற்று நீடோடி காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி
குடும்பத்தில் ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் கருப்பனின் காலில் கட்டுப்பட்டு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கின்றோம். நன்றி நன்றி கத வணக்கம். தம்பி சின்ன கருப்பா நாமட்டான்பது வெள்ள முயல் பட்டபுரம் சங்கபுரம் உள்ளே சென்றது. கற்சிலையாக மாறி உதிரமாய் சாய்ந்து கொண்டிருக்கின்றது. சங்கபுதரை பிரிக்க வேண்டும். உள்ள இருப்பது என்னவென்று பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் புறப்பட செல்வோம். உட்காருங்கம்மா, உட்காருங்க. இன்னும் நாடகம் இருக்கு, மகமாய் வருவாங்க, தாலாட்டு பாடணும். உட்காருங்க. அரக்கனை கொல்லணும், நீ ஏகப்பட்ட வேலை இருக்குது. உட்காருங்க. அதெல்லாம் போக மாட்டாங்க தம்பி. அங்க பாருங்க, அங்க வண்டியில எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டியை போய் காத்த பிடிக்கிட்ட போ. இரு வரேன், வண்டியில காத்த பிடுங்குறேன். இந்தம்மா இப்போ 3 பேர் வர்றீங்களா? ஏ தம்பி போடா. ஆபீஸ் போறீங்களா? இந்தம்மா ஆபீஸ் போய் கையெழுத்து போட்டு வாங்க வாங்க. சாணி போட போறதுக்கு என்ன இடத்துக்கு 5 மணிக்கு தான் நான்லாம் சாணி போடுவேன். எங்க வீட்டுல வாசப்படி சொல்றேன். தம்பி சின்ன கருப்பா அண்ணா, சங்கபுதரை பிரிக்க வேண்டும். உள்ள இருப்பது என்னவென்று பார்க்க விடும். பொழுதுனா பார்க்க வேண்டும். புறப்பட செல்வோம். புறப்படுங்கள். சின்ன கருப்பா அண்ணா, நாமட்ட 50 வெள்ள முயல் பட்டப்படம் சங்க குதிரை உள்ளே சென்றது. கற்சிலையாக மாறி உதிரமாய் சாய்ந்து கொண்டிருந்தது. சங்க குதிரை பிரித்து பார்க்கின்ற பொழுது உன்னையும் என்னையும் கூப்பாற்றி வல்லம் கோபுரை கத்தாடப்படத்திற்கு அழைத்த தாயார் போல் தெரிகிறது. அண்ணா, தாயார் அன்பு பட்டவுடன் ஆண்கார கோபத்திரம் வந்திருக்கின்றது. தாயாருக்கு பிடித்தது தாலாட்டு பாட வேண்டும், மனம் குளிர செய்ய வேண்டும். உன்னையும் என்னையும் கூப்பாற்றி வண்ணம் கோபுரை கத்தாளபுரத்தில் கலைத்த காதபடி கேட்க விரும்பப்படுகிறான். புறப்பட செல்வோம். புறப்படுங்கள். தாயாருக்கு தாலாட்டு பாடக்கூடிய வேளையிலே எல்லாமே கைத்தட்டி குலவு சத்தம் போட்டு ஆதாரம் பண்ணுங்க. நான் சிவன் போட்டு யார் தட்டுறாங்க இல்லைன்னு பார்க்க முடியல. இப்போ யார் யார் கை தட்டுறீங்க இல்லைன்னு பார்ப்பேன். தட்டலைன்னா கூப்பிட்டு சொல்லுவேன். பார்த்துக்கோங்க, கை தட்டுங்க பார்ப்போம். இப்போதான் சமயவரத்துக்கு கேட்ட மாதிரி இருக்குது. அப்போ சாணி தட்டின மாதிரி இருந்துச்சு. பின்னாடி அந்த பெரிய கை தட்டல இல்ல, கை தட்டுமாமோ பெரியாயே. இந்த பாப்பா அங்க திரும்பி பின்னாடி பாருங்க. கை தட்டு அப்படி ஜோர் அப்படி தட்டுங்க. கோயிலுக்கு முன்னாடி அந்த ஊதா கலர் சீலை ஒன்னே தாமா அவர் பெரியவரையா பார்க்க. நீ கை தட்டு. அது என்ன கீழே வச்சுக்கிட்டு அந்த அம்மா தட்டுது. சரி பாப்பா போர்வை வேணுமா? கொண்டு போய் விற்கிதா? உட்கார் வைக்கல. ஓகே
பின்னாடி தான் அந்த செங்கல்ல உட்காந்துல ஒரு 5-6 பேர். ஏன் கை தட்டினா என்ன? கை வலிக்கும். உனக்கு படகையிலே ஒன்றிருந்த செங்கலம்மா, உனக்கு படகையிலே ஒன்றிருந்த செங்கலம்மா. யோசிக்கிறீங்க. அங்க நின்றுட்டு ஒரு பாப்பா கை தட்டுது. ஆமா, வீட்டுக்கு போலான்னு போயிட்டாங்க. அந்த காரை தாண்டி போயிட்டு மறுபடியும் வந்து அங்க நின்று கை தட்டிட்டு இருக்கு. பலே, அந்த பாப்பாளுக்கு நன்றி. கை தட்டவங்களுக்கு நன்றி, தட்டாதவங்களுக்கு நன்றி கிடையாது. ஆமா, சரி தம்பி சின்ன கருப்பா, தாயரை மனம் குளிர் செய்து விட்டோம். இருந்தாலும் கூட தாயை 7 திருமுகமாக அமர்ந்திருக்கிறது. உண்மைதான். ஒரே உருவம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டும் என்றால் அருள் அழைத்து 7 கரகத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் தம்பி. அப்படியே கட்டமாட்டா தம்பி. இந்த கரகத்துல இருந்த நிலம் ஐயா, சாமி அழைக்கக்கூடிய வேலையில யாரும் தூங்கக்கூடாது. தூங்கல நாங்க ஒரு அம்மா மட்டும் படுத்துன்னு நினைக்கிறேன். எழுப்பிடுங்க, சாமியார் நீச்சல் போறாங்க. இல்ல உட்காருங்க. தாயை உத்தமையை மந்திர வருகிற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருகிற தெய்வம் தாயை அருளாக ஆடி வந்து கரகத்தை எடுத்தாட வேண்டும். தாயே ஓடிவா, ஆடிவா, ஆடிவா தாயே, தாயே ஓடிவா தாயே. உத்தமைய பத்தினியே, பத்தினியே தாயே. இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தள்ளி விட்டு போறாங்க. சரி பாத்துக்கலாம். சரி பாத்து. உத்தமைய பத்தினியே, பத்தினியே தாயே, உலகாலும் நாயகியே ஓடிவா. பத்தினியே, பத்தினியே உலகாலும் நாயகியே ஓடிவா. ரெண்டு பேர் மேல உட்காருங்க. அப்பதான் ஆடாது. ரெண்டு பேர் மேல உட்காந்து. அட ஏப்பா விடுப்பா வரட்டும். இந்த அக்க போறாயா. ஆங்கர கொண்டானே கொண்ட போலே நீதான் ஆடி வர வேண்டும்.
பிரச்சனையா? என்ன பிரச்சனையா? இவருக்கு என்ன பிரச்சனை? இங்க கூப்பிடியா? சரி சரி உட்காரும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மட்டும் போம்மா. ஹால் ஒரு 5-6 குழந்தைகளை கூட்டி வாங்கம்மா. அப்படியே சின்ன பிள்ளைகளா, இந்த சின்ன பிள்ளைங்களா அப்படியே கூட்டி வாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க வாங்க. வாசாமி பயப்படாதீங்க, வாங்க வாங்க பாப்பா. எல்லா பேருமே எந்திரிச்சு முன்னாடி வாங்கம்மா. எல்லா பேருமே எழுந்திரிச்சு முன்னாடி வாங்க. எல்லா பேருமே வாருங்க முன்னாடி. தம்பி உள்ள தண்ணி கொண்டு வாடா. ஏ குமரேசா பாப்பா இங்க முன்னாடி எல்லாம் எழுந்திரிச்சு முன்னாடி வாங்க. எல்லாம் வாங்க. இந்த சாமியார் அப்படியே பின்னாடி போக சொல்லி நீங்க அப்படியே பின்னாடி போங்க. சாமி அளிக்கும்போது எல்லாமே கை தட்டலாமே. பெரியவங்க யாரும் சாமியானா இப்போ உள்ள விடக்கூடாது, எல்லாம் அங்கேயே பிடிச்சிக்குங்க. பெரியவங்க யாராவது பின்னாடி சாமியானா உள்ள விடாதீங்க, அப்போ இப்போ பிடிச்சிக்குங்க. குழந்தைங்க பின்னாடி கொஞ்சம் வாங்கம்மா, அப்படி முன்னாடி வாங்கம்மா. எல்லாமே கை தட்டுங்க. அந்த ரோட்டில் உட்காந்து தம்பி ஆளுக்கு 50 காசு கொடுத்து அவங்களை கூட்டி வர போய் ரோட்டில் உட்காந்து அப்புறம் அவங்க தாய உத்தமையை திருநீர் வச்சுருவாங்க. வாங்க எந்திரிச்சு வாங்கம்மா. தம்பி திருநீர் பொட்டு வச்சிரு. தாய உத்தமையை மந்தில் வருகிற மக்களுக்கு வேண்டுகிற வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருகிற தெய்வம். தெய்வம் நீதியான தெய்வம் தான் அம்மா. ஊரை கட்டி காட்பது உண்மை என்றால் தாயே, தாயே இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் அருளாக இறங்கி இந்த கரகத்தை எடுத்தாடப்படும் தாயே, ஓடிவா, ஆடிவா, ஆடிவா தாயே, தாயே நாட்டமை அலையிலே, நாட்டமை அலையிலே பின்னாடி என்ன சாமி?
வாசாமி குழந்தைகளுக்கு தான் அருள் வரணும். சாமி ரொம்ப கைதட்டு புடவை போடுங்க. சிலுக்க சிலுக்க வராரே நம்ம ஒரு காளியம்மா சிங்கரா ஏறி வராரே சிலுக்க சிலுக்க வராரே அம்மா மொத்தம் மாறி நீ எனக்கு மொத்தம் மாறி அப்படியே மற்றவங்க கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் அப்படியே பின்னாடி அப்படியே தள்ளி சாமி ஆடுறது மட்டும் முன்னாடி விடுங்க அப்படியே ஒவ்வொருக்காக
நம்மளுக்கு எடுத்து கொடுத்தது. கொஞ்சம் வேப்பதில் அப்படியே அப்படி வேப்பதில் அது ஒரு முழு மாடு சேர்த்து கடை வச்சுருக்கீங்க அந்த கடைசியில் அடிச்சு வருவாங்க ஆஃபர் இந்த கொத்தனார் முத்துலட்சுமி தெரியும். ஆமாம் பழனிசாமி அறிமுகம் கண்ணபுர கரகம் சமயபுர கரகம் ஆடி வந்து மேடையில கரகத்தை இருக்குவாங்க. எல்லாமே கை தட்டுங்க, குலவ சத்தம் போட்டு ஆடோரம் பண்ணுங்க. தாகிய முத்துமையை கொள்ளிடம் காவிரியிலே வடகரையில கோடாடக்கூடிய மக்களுக்கு வேண்டிகிற வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருகிற தெய்வங்கள் ஆடி வந்து கரகத்திருக்கணும். தாகி ஓடிவா, ஆடிவா தாகி. சாந்த சமயபுரம் சமயபுரம் உனக்கு சாதித்த தம்பி சின்ன கருப்பா 1000 மடம்குள்ளே செய்து விட்டோம். எதற்காக என்றால் உன்னுக்கு என்னையும் குபசாமி வராரு ஹலோ உட்காருங்க உட்காருங்க ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க உட்காருங்கப்பா ஊர்ல உட்காரு உட்காரு உட்காருங்க 10 நிமிஷம் உட்காருங்க உட்காருண்டப்பா நீ என்ன முடியாது நம்ப தோற நான் யாரு
நான் யாரு? இல்ல ஏன் நீங்க புரியல இல்ல இந்த கூச்சாத்தி பல்ல கோபுரகத்த வனத்திலே இந்த மைசாசூரன் நான் தான் இங்க இருக்கேன். நான் ஏன் இருக்கிறேன்? எதுக்கு இருக்கிற? அதுக்கா? எல்லாத்தையும் அடிமைப்படுத்தன. நான் தான் கடவுள், சரி. நான் தான் தெய்வம், நான் தான் சாமி. சரி. எல்லாரும் என்ன பிடிச்சு கும்பிடன. இந்த மைசாரக்கள் என்ன நினைக்கிறேன் அட்டவி சாதிப்பேன். சரி. ஏன் நினைக்கிறேன்? எதனால? எதை நினைக்கிறேன்? எதுக்கு? எதனால சாதிக்கணும் நினைக்கிறேன் அப்படி கேளு. ஆனா இந்த மைசாசூரே ஆண்கள் எல்லாம் அழிப்பே, சரி. பெண்கள் கற்பை ஒழிப்பே, கும்பிடு சாமியை தடுப்பே, சரி. கூடும் கல்யாணத்தை கெடுப்பே, நல்லது. நல்ல மனுஷன். நடக்கும் பள்ளிக்கூடத்தை இடிப்பே. நீ இருக்கிற ஊர்ல பாலாத்தான் போ. பள்ளிக்கூடம் நடக்காது. பள்ளிக்கூடம் நடத்துறாங்க பாரு, சரி. அவங்கள போய் நடத்தாத. ஏய், நடத்தாத நடத்தாதைய. ஏன் பள்ளிக்கூடம் நடத்துறா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லி கேட்கலாம் அடியில பிடிப்பேன். அடியில பிடிப்பியா? அடிப்பா அடிப்பா. ஆண்களை மண்டியில் அடிப்பேன், பெண்களை இல்லை. இப்படிப்பட்டவனா கும்பிடு சாமியை ஏன் தடுக்கிற? எல்லா சாமி கும்பிடாது, எல்லாம் என்னத்தான் கும்பிடணும். அதை மீறி யாரு கோயில் கட்டி சாமி கும்பிட்டா அவன் அடியில பிடிப்பேன். அடியில பிடிக்கிற? மண்டியில அடிப்பையா சடச்சடன்னு. சரி சரி சரி. எப்படி அடிப்பேன்? சாமி கும்பிடாதுன்னு சொல்லுவேன், கேட்கலாம் அடிப்பேன். சரி. கோயில் கட்டாதுன்னு சொல்லுவேன், கேட்கலாம் அவனை அடிப்பேன். சரி. குடிக்கிற தண்ணியில ஏன் நஞ்ச கலக்கிறேன்? எதனால? மக்கள் எல்லாம் சாகனேன், நீ மட்டும் நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன். அந்த தண்ணி நீ குடிக்க மாட்டியா? அப்படி அது மட்டுமா? நடக்கிற பள்ளிக்கூடத்தை இடிக்கிறேன் ஏன் சொல்றேன்? இதுலதான் விவரம் இருக்குது. என்ன? இங்க இருக்கிற எல்லா மக்களும் போய் பள்ளிக்கூடம் நடத்தினா அவன் பிள்ளைய போய் சேர்த்து விடுவான். சரி. பிள்ளைங்களை சேர்த்துட்டோன்னே இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சு அறிவாளி ஆயிரும். அப்படி அறிவாளி ஆனா சரி அவன் கருத்தா புலப்பேன், ஏன் பேட்டை எவன் கேட்பேன். சரி சரி. அதனால அக்காலிடே பள்ளிக்கூடம் நடத்துனாதான் நீ இப்படி படிக்க வைப்பேன். பாடாய பண்ணி மேல மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லுவேன், கேட்கல அவனையும் அடிப்பேன். சரி. அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, பாடுபுறம் பள்ளியாண்டி நான் ஒரு ஆளுறேன். பாடுபுறம் பள்ளியாண்டி படுத்துக்கிறவன் நான் தாண்டி. சும்மா தூங்கிரு. இப்படி எல்லாம் நல்ல எண்ணம் உள்ளவன். ஆனா சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். சரி. சோறு நான் யாரும் இப்படி வந்தீங்கன்னா முதல் சொல்றேன். எதுக்கு வந்த? நான் ஆதிசிவனை பார்ப்பதற்காக செய்தேன் யாகம். அக்கினியால் யாகம் செய்தேன். ஆதிசிவனை கண்டேன், சிவனை பாட்டு 3 வரம் கேட்டேன். என்ன வரம்? அப்படி என்ன அப்படி கேளியா விவரமா? யார் எதை நினைக்கிறனோ, அதாவது நான் எதை நினைக்கிறனோ ஏன் முன்ன நிக்கணும், எதை தொடுகிறனோ எரிந்து சாம்பலா போகணும். அது மட்டுமா? சரி. மூன்றாவது கேட்டு என்ன? என்ன? சாகா வர வேண்டும் எனக்கு. எப்ப சாக? சாகாத வர வேண்டும்னா சாகா வரம் கேட்டேன். சரி. 2 வரம் கேட்ட போது ஈசன் கொடுத்து விட்டார். சரி சரி. 3வது வரம் கேட்ட போது ஈசன் கொடுக்க பராசக்தி தடுக்க. சரி. புருஷன் கொடுக்கிறான், பொண்டாட்டி தடுக்குது. இப்ப ஒரு மனுஷனுக்கு கடை வேணும்னு வச்சுக்க, எங்க வீட்டுல கேட்டு சொல்றீங்க, ஏன் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு செய்யறேன். எப்படி? எங்க வீட்டுல கேட்டு சொல்றேன். சரி. ஏமா நான் காசு கேட்கிறேன் கொடுக்கலாமா? ஐயோ அவன்கிட்ட காசு கொடுத்தா வாங்க முடியுமா? கொடுக்காதயா அப்படின்னு. ஏன்
எனக்கு பண்ற வேலை. சரி சரி ஈஸ்வரை பாட்டு சூப்பர் ரஹ்மான் தான். சரி 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 ஓகே. அப்படி கேட்டபோது ஈசனை பார்த்து கேட்டபோது ஈசன் கொடுக்கும் போது தடுத்தாள் பராசக்தி. சரி சுவாமி, இந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுக்காதே, இந்த வரத்தை பட்டால் உலக மக்களை அழிப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை தடுக்க பாட்டேன். அடி பண்ணு என்ன வரம் கொடுக்கும்போது தடுத்தாயா? சாகிறது நான் உறுதியா இருந்த என்னைக்கு மனுஷனா பிறந்தா சாவு ஒரு நாள், பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள். அப்படி இருந்தாலும் சாகதா இருந்தா கொடுத்தது தடுத்தாய பொம்பளை பண்ண உண்மையாலதான் நான் சாவேன். பண்ண மாதிரி ஒரு பொம்பளையால தான் சாவேன். எப்படி பண்ண மாதிரி பொம்பளையால தான் சாவேன். அப்ப மீண்டும் செய்த யாகம். அப்படி செய்த போது மீண்டும் ஈசன் வந்து சொல்றாரு, பாவி வாங்கிட்டு போடான்னு சொல்ல. அப்ப கேட்டேன், சுவாமி 60 வயதுக்கு மேலான ஒரு ஆணுக்கு 50 வயதுக்கு மேலான ஒரு பெண்ணுக்கு 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல ஒரு பிரசவத்திலே 7 பெண்ணாக பிறந்து 7 பெண்களும் ஒரு முகமாகி அந்த ஒரு முகமான பெண்ணிடத்திலே ஏன் உயிர் போகணும் அன்று ஒரு நாள் வரத்தை பெற்று ஏன் பொம்பளையால சாகணும். ஆமா பொம்பளையால சாகணும். நீ சாக போற. நீ வந்து சாவ, நீ பொம்பளையால சாக போற. ஆனா எப்படியா 60 வயதுக்கு பொம்பளைக்கு பிள்ளை பிறகு பிறக்குமா? ஏந்திரிக்கே சேல் இருக்காது, கேள்வி பிள்ளைமா இருக்காது, முடியாது. அப்படிங்கிற யோசனையில கேட்டேன். ஆண்டு முதல் இன்று வரை இன்னும் ஒரு பிள்ளை இல்ல, 7 பிள்ளை இன்னும் பிறக்கல. சரி, அப்படி 7 பிள்ளைங்கள ஒன்னா சேரல. அப்படி ஒரு முகமான பிள்ளை என்னைய பார்க்கல. சரி, அன்னையில இருந்து இன்னும் வரல. யாரா இருந்தாலும் புடிச்சுக்கிட்டு இருக்கேன் அடியில அடியில புடிப்பேன். அப்படி வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா. எப்படிப்பட்ட எனக்கும் இருக்கிறான் சீடன். அப்படிப்பட்டவனை பார்க்கிறேன். வாடா சீடா இல்ல வாடா. நான் யாரு? நாய் வீதிங்கிறது என்ன அருமை, என்ன பெருமை, என்ன எங்க வரும் என்ன? எங்க எஜமா வீதியில நடந்து போனா அத்தனை ஏசமா நடந்து போனா பொம்பளை பூரா விளக்கமாத தூக்கி ஏண்டா சொல்ல என்னைக்கு வராத எஜமா இன்னைக்கு வர்றா அப்படின்னு எதுக்கு விளக்கம் கேட்டாரு? என்ன பார்த்தா இருங்க காலங்காத்தால இந்த சொல்ற என்னை விளக்கமத்தை எடுத்து ஓங்கிறதுக்கா? இல்லங்க வர்றாரே எஜமான கூட்டிக்கிட்டே போவாங்க. அப்படி சொல்ற வீதி எல்லாம் சுத்தப்படுத்தணும். அதுக்காக தான் விளக்கமத்தை எடுத்தா. ஆம்பளை ஒரு செருப்பை கலட்டி அடிக்கிறதுக்கா? இல்லையா எஜமான வர்றாரு மரியாதை நெருப்படா. சத்தமே கேட்கல, சத்தமே கேட்கல. சத்தம் கேட்கலன்னா சிவகாசியில போய் வெளி வாங்கிட்டு உள்ள வச்சு சொல்றா பெருமை. ஆம்பளைங்களா எந்த இடத்தா சர்ப பிரஷர் மாத்திரம் போட சொன்னா அதையும் போடுறது இல்லை. சேரகத்தை எங்க மன்னர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆளு இவரு? சாகாத வடை வாங்கினாரு. வடையா நீதான சொல்ற வடைன்னு? சாகாத வர வாங்கினாரு. நான் என்ன வர வாங்குறேன் தெரியுமா? நீ என்ன வாங்குற? செத்தாலும் வேகாத வரத்தை பெற்றவன். நீ எப்பவுமே நல்லா இருக்கும் போதே வேக மாட்டேன். நல்ல வட்டை. அப்புறம் இன்னொரு ஒண்ணு செஞ்சா புளிச்ச கீரை நல்லா உருவாரு. அப்படி போடு, அதுக்கு ஒன்னா நம்பர் நீதான். இருங்க போடு நெருப்பா இருக்கணும். போடு நெருப்பாயிரும். போடு அப்படி போடு. இப்பதான் கணக்க உண்மையாவே மாறி என்ன அடிச்சா இப்பதான் கணக்க மாட்டிட்டு கீழே. உனக்கு எதிரி நிறைய இருக்காண்டா இட சுத்தி.
என்ன சொல்ற பெருமை அல்ல என்ன பெருமை இங்க வாங்க நான் சொல்றேன். அன்னைக்கு ஒரு பொம்பளை கேட்டாரு முன்னாடி. நானும் சரி பொம்பளை எஜமா கேட்கிறாருன்னு நானும் பஸ் ஸ்டாண்டா அலைஞ்சேன். சரி. அப்புறம் போய் ஒரு பொம்பளைய பிடிச்சு கொண்டு போய் பள்ளத்துல போட்டிருந்தேன். என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? வாய் திறந்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, சரி, கையாடக்கூடாது, கண் முழிக்க கூடாது, பெரட்டுனால மூச்சு விடக்கூடாது, போட்ட இடத்துல கிழக்கனே கொண்டு விடான்னு சொன்னேன். என்ன செஞ்ச? மணப்பாறையில தேடி பார்த்தேன், கிடைக்கல. நேரா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போனேன். சரி, பாவம் அனாதை போன போல இருக்கும், செத்து கிடந்துச்சு. சரி, தூக்கிட்டு போய் நம்ம எஜமான்ட்ட சொல்லி அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு கொண்டு போய் பழத்துல போட்டு மாலை வாங்கலான்னு கடைக்கு போனையா. சரி, நான் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எங்க எஜமா போனத்தோட எங்க எஜமா போனதுக்குள்ள போகல போகல நீங்க பொழுதுகிட்டு போனதை நான் மைக்கு போட்டு சொல்ல மாட்டேன். எனக்கு சின்ன ஆயிட்டு சொல்லி வச்சிருவேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல். அதான் பொழுதுகிட்டு நீங்க போகலங்க, போகல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல். கேளுங்க. கேட்ட டக்கு டக்குன்னு சொல்லணும். நீங்க கேட்டு பாருங்க. மாற்றம் இல்லாம சொல்லணும். கேளுங்க. மாறாம சொல்லணும். நீங்க கேளுங்க. ஒரு அறிவுபடுத்த ஜீவனது டக்கு டக்கு டக்கு. நீதான் டக்கு டக்குன்னு சொல்ல சொன்னேன். ஒரு அறிவுபட்ட ஜீவனது. ஒரு அறிவு படிச்சது மண்ணு. நானா? நீங்க இல்லங்க, மண்ணு பாரு சார், உங்களே மண்ணுங்கிறேன் பாரு. எனக்கு பிடிக்குமா? ஆமா. எப்படி பிடிக்கும்? அதுலதான் புளிய தோண்டி உங்களை தூக்கி போட்டு போதிப்பான். உங்களை இல்லங்க, நல்ல மனிதர்களை அப்படி சொல்ற. அப்படி சொல்றான். அப்படி சொல்றானே. ரெண்டு பேருமே செய்யுங்க. இரண்டு அறிவுபடுத்த ஜீவனது. இரண்டறிவு படிச்சது மரம் செடி கொடிகள். எனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். மரத்தை பூரா வெட்டி காட்டையை பூரா அடிக்க பூரா தூக்கி போட்டு எரிச்சிருவோம். எரிக்க சொல்றேன். அங்கே பாரு. எரிக்க சொல்றேன். என்னது? எரிக்க சொல்றேன். போடு, அப்படி போடு, அப்படி போடுறா. என்னை எரிக்க பிளான் பண்றியா? வாய பாரு, எங்க அப்பதான் பழைய மணி பிரசாதம். பாரு, உன்னை நக்கல் பண்றேன். மூன்று அறிவுபடுத்த ஜீவனது. மூன்றறிவு படிச்சது ஈ எரு ஊம்பு. ஒரு மணி பாரு. ஈ எறும்பு. ஒரு ஊங்குறா. எறும்புயா. ஒரு ஊங்குறா. போடு எஜமான. அண்ணா முதுகுல போட்டு ஈ எரு முதுகுல ஒரு போட் போடு. எறும்பு. சரியா? பாரு. எனக்கு பிடிக்குமா? எப்ப என்ன பாச்சு? நெத்த வருதா இல்லையா? சிலுக்கு மூத்திரம் வந்துருச்சு. நவிதா முத்திரம் இல்ல? நமிதா மூத்திரமா? இருங்க, சிலுக்கு மூத்திரம்னு செத்து போன சிலுக்கு இல்லையா? சிலுக்குன்னு வரது சிலுக்கு மூத்திரம். அப்படியா? நமிதா மூத்திரம் கேட்ட நான் வாட்டர் கேட்லயா போய் குடிச்சு வர முடியும்? நீரு கெடுப்புடா. ஐயோ நிஜமே, என்ன? நீங்க அடிக்கிறது தப்பு இல்ல, ஆனா ஒரு முன்னவம்ப கொல்ல பாக்குறீங்க. சொன்னாச்சு. நான்கு அறிவுபடுத்த ஜீவனது. நான்கு அறிவு படித்தது பறக்கும் பட்சிகள், பறவை இனம். எனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எப்படி? அதுதாங்க மாமிசத்தை உணவாக உண்போம். அட சாப்பிடுவியா? அவனை போலான்ட்டு போடுங்க. போடுங்க. அப்படியே அடே முதுகுல போட்டேன். முதுகுல போடு. அப்படி போடு. அடக்கண்டா முதுகுல. வாயை பாரு. போடு. முதுகுல போட்டு 1000 ரூபாய் பணம். ஆட்டுக்கறி திங்காதீங்க திங்காதீங்கன்னு கேட்டீங்களா? என்ன? பிரஷர் ஓவர் ஆயிடுச்சு போல இருக்கு. லோ பிரஷரா இருந்து ஹை பிரஷர் ஆகி போச்சு. யார் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது பாவம். சரி பேசுற. ஏய் 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 நீ மாடு. என்ன குண்டி நினைச்சா வாடகை வாங்கி வந்த நினைச்சியா? காலையில குண்டிக்கு மட்டும் 200 ரூபாய்க்கு ஐடாக்ஸ் வாங்கணும்யா. இந்த மாட்டு மாட்டுறீங்க. வலிக்குதா? நொட்டுவா. கேட்டான மகமாய் தவிர வேற நேரத்துக்கு அடிச்சா வலிக்காதா? கேட்டான மகமாய்க்கு ஒரே வேற நேரத்துக்கு வரலைங்கிற. நொட்டுறேன்னு சொன்னேன். நீ ஒரு ஷிஃப்ட் மாத்துவா. பிரேக் எடுக்கும்போது மகமாய் தான் வருகிறீங்க. ஆமா. வேற ஆளுங்க வேண்டாங்கிறீ. அடம் பிடிக்கிறீ. நாளையில இருந்து மகமாயினா அப்படியே அடம் பிடிக்கிறீடா. அடம் பிடிக்கிறீ. நான் மரதவன் எடுத்து கேக்குறேன். எனக்கு போயா வந்த புன்னகை என்ன விலை? நொட்ட. ஏய், வாயை பாரு
நான் கொண்ட ஜீவன் பறக்கும் பறவை பட்சிகள் ஆச்ச பூஞ்சான் பாப்பா உன்னை மாச்ச பூஜாங்கிறேன் பறக்கும் பட்சிகள் ஆச்ச பூஞ்சான் உங்களை சொல்லுங்க உங்களை இல்ல நெருப்பா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நெருங்குட ஊம்புடா என்ன இன்னும் கொஞ்சம் நெருப்பா இருக்கணும் வாய பாரு கிழிஞ்சு போன மாதிரி பிரச்சனை இப்பதானே நாடகம் நெருப்பு மாதிரி ஓடுது. நெருப்புட நெருப்பா இருக்கு நாடகம் பத்த வச்சு ஓடி எரியட்டேன் ஹலோ டேய் கிருக்கா, ஏண்டா பெருங்காயம்மா ஏண்டா நத்தம் வருது பக்கத்துல புளிய வெட்டி வரல. ஏண்டா உன்னை அடிச்சனா உன்னை அடிச்சனா ஏண்டா உன்னை அடிச்சனா இனிமேல் உன்னை ஒரு அடி அடிக்க மாட்டேன். வா வா அடிக்க மாட்டேன் வாடா வாடா ஏய் சீடா சீடா. வாப்பா, நான் சப்போர்ட் பண்றேன் வாப்பா. என்ன அடிக்க சொல்லியா இல்ல இல்ல அடிக்க வேணாம்னா. யார் கல்ல கையில கொண்டு வர சரி கொண்டு வா. இந்த கல்லுல அடிச்சா மண்டை உடையாது வாடா டேய் வாடா இங்க வாடா இப்ப ஏய் ஏய் வாடா எங்க வாடா போடு 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 அப்படி போடு கண்ணே தெரியும் ஏய் ஆபரேஷன் சக்சஸ் எப்படி முடிஞ்சு 5 கிலோ அரிசி போச்சு 6 லட்சம் பாட்டில் போச்சு 500 ரூபாய் பணம் போச்சு என்னாச்சு தொலைவில் எங்கடா போச்சு வண்டிலையா போயிடுச்சு உள்ள வண்டியா போட்டேன் வண்டியா போகலையா தண்ணியா போச்சு தனித்தனியா போட்டா தனியா போட்டேன் இருங்க உள்ள பாத்துக்கிறேன் என்ன நிலைமையில இருக்குன்னு. அப்பப்பா தலை தூக்கமே இனிமேல தலை தூக்காதே என்னது முன்ன பாம்புதே அது பாரு நீ நாய் மாதிரி குலைக்கிற பாரு ஏய் போடு 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 ஏய் ஹாய்தாரி வந்த ஜீவன் அது ஐந்தறிவு படைச்சோட முருகன் போச்சாது ஏண்டா இருக்க பொஞ்சாதியா. இப்ப வந்து முருக மண்டாடி வர செலவு இப்பதான் இல்லங்க உனக்கு தெரியாதா அவர் முருகன் நத்த 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 நத்தத்துல ஏண்டா நீ நல்லவே இல்லையா இல்ல அனைத்தும் போய் அரகன குட்டி வேணா கிருகன குட்டி வந்து பெரிய விஷயம் இருக்கு குப்பண்டா என்னடா கொப்பம் போட்டு கொடுத்த நீ போட அதுல காலையில தானே அப்பே மயலாம் இப்ப என்ன அப்ப போட்டு ஏன்டா இந்த அடிக்க டேய் டேய் உங்க அம்மால போடு போடு. அம்மால நான் பார்த்தது இல்லன்னு சொன்னடா அப்போ சொல்லுடா அப்பான்னு அப்பா ஊம்புப்பா ஏய் ஊம்புப்பா வலிக்குது இவனை ஏன்டா போட்டீங்க இந்த விஷயம் இருக்கு. வலிக்குது அப்ப நீ மனைவி போட்டு அடிச்சுக்கிட்டு சொல்றீங்க என்ன நோட்டு டேய் அட உங்க அக்கா ஓடி டேய் ஏய் என்ன இப்படி கேக்குறப்பே? அப்பா என்னப்பா அப்பா இருக்கு அக்கா இருக்கிறியா அக்கா இருக்கிறியாப்பா போடாத வீட்ல நண்டு ரசம் வைக்க இனிமேல் அடிக்க மாட்டேன்டா வீட்டுக்கு போடா அடிக்க மாட்டேன் ஆம்பளை இங்க இங்க வாடா ஒண்டி கொண்டி வாடா ஏய் ஒண்டி கொண்டி இங்க வாடா 2 கிராப்பையில இருக்காங்க புளிச்சு விடுவாங்க ஏய் அவங்க புரிஞ்சாங்கன்னா நான் ஆமா பாய் அதுவா இருக்கு பாவம் உடனே நான் பையன் விட்டுட்டு போறேன் வா டேய் வாடா ஏய் இப்ப வாடா எங்க அப்பதா இருக்கடா வாடா பத்திரம் கையில அப்பா. கால் இருக்கிறதால கொலுசு எல்லாமே பத்திரமா பாத்துக்கங்க. ஐயோ திருட்டு போய் செருப்பு பத்திரம் போட்டு தூக்கிட்டு போயிடுவா இந்த ஒண்ணு மட்டும் சொல்றான் நான் நல்லவன்னு சொல்றேன் யார் நீயா நான் அட பீத்த பையல புளிச்ச கீரை ரோட் ஐ பாரு புளிச்ச கீரை உருவி பொம்பளைல கூட கொடுத்தேன் ஏண்டா பீத்த பையல டேய் அடிக்காம இருந்தீனா உனக்கு நல்ல மரியாதை அடிச்சேனா நான் தோல் இனிமேல் அடிக்கிறேன் பாய பாரு அப்பா அப்பா சொல்றேன் அடா மாப்பிள்ள மாப்பிளையா ஏய் புளிச்ச கீரை
ஐந்தறிவுள்ள ஜீவன் சொல்லலாம் முட்டியட ஐந்தறிவு பதாயா மிருக மிருகஜாதி ஆமா எப்படி அது சொல்வதை கேள். அட சொல்லியா அட சொல்லு ஏய் சிங்கம் சிங்கம் கரடி கரடி யானை யானை புலி புலி சிறுத்தை சிறுத்தை சொல்றா சேர்த்து சொல்றா சாத்த இத சொல்லக்கூடாதா முதல்ல சொல்ல வேண்டியது சிங்கம் கரடி யானை புலி சிறுத்தை சிங்கம் பன்றி கரடி யானை புலி திருச்சி சிங்கம் கரடி யானை புலி சிறுத்தை சிங்கம் கரடி யானை புலி சிறுத்தை சிங்கம் பன்றி கரடி யானை புலி திருச்சி யானை புலி சிறுத்தை யானை ஆனா உங்க வீட்டுல ஓடுவா ஆறறிவட்ட ஜீவனது அது மானிட்டர் போட்டு விஸ்கி ரம்மி குடியார் போய் குத்தி போதா மானிட்டர்கள் என்ன வா வா என்ன வா இந்த சத்தி 5 ரூபா மட்டும் வாடகை கூட வச்சுக்கோ ஏ ஜாமே அண்ணே. எஜமாயா இவ்வளவு அடி அடிச்சு காட்டாளி பொங்கல போன சும்மா அழுவுற மாதிரி நடிக்கிற ஏய் இது வந்துச்சா கண்ணில தண்ணி வரலையா கண்ணில வரல நான் காட்டாளி பொங்கல போறேன் அங்க வேண்டாம் ஏய் புளிச்சக்கீரை தோட்டத்துக்கு போ நோட் பண்ண கூட நேத்து மாலை வாங்கிட்டு சொன்னனே மாலை காசு போட்டு வந்தியா அது பணத்துல வந்து எடுத்து வந்தேன் ஏ புளிச்சக்கீரையை உடைய விக்கிற வேலையை பாரு புளிச்சக்கீரை விக்கிறதுக்கு போட்டா அந்த ரோட்ல ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுலாம் பொடி தராரியா என்ன செய்யறது ஆனா வரட்டு நக்கி தண்ணியை ஊத்திக்க வரட்டு இன்னைக்குன்னு வந்தா புடிச்சுக்கிட்டு அடிப்பேன் சட்ட சட்டன் அடிப்பேன் என்ன மூத்திரமா ஆ? அடி வரட்டு நீங்க புழைச்சா 100க்கு சாவலடா தம்பி என்ன சிரிக்கிற ஆ? ஐயோ ஐயா ஆ? என்னப்பா இந்த பைபாஸ் ரோட்ல நடுவுல வெள்ளை பேர் போட்டுருப்பாங்கல்ல அம்மா இங்க பாரு அந்த மாதிரி ஆ? அது ரோடுங்கிறியா ஆமா யாரு தம்பி விறகு வெட்டுறாளா என்ன விரை வெட்டுறாளுங்களா என்ன அருவா ரயில் வச்சிருக்கிறது 60 சேர்ந்து விரை வெட்டுறாளுங்களா தம்பி நம்ம ஊர்ல ஒரு பல கட்ட ஒரு 3 ஏக்கர் இருக்கு மொத்தமா பேசிக்கிறியா சில்லறையா பேசிக்கிறியா என்ன அர்த்தம்? கட்டி இருக்குப்பா ஆட பொக்க ரகத்தை ஆ? ஆண்டவே எவ்வளவு அழகா புடைச்சு வாயில வச்சுக்கிட்டேன் எது? பேச முடியாம சரி சரி ஊம்பங்கயா அந்த ஒரு வார்த்தை மட்டும் தெளிவா வருது ஊம்ப ஊம்பே. இங்க இருக்கிறத என்னது நானு பாட்டிக்கு ஸ்குவாரியோ ஏய், இங்கிலீஷாவே கெடுத்துட்டேடா பாவி சண்டாடா தமிழ்ல பேசுறேன் தெரியல இங்கிலீஷாவது தெரியுமான்னு பார்த்தேன் நோ இங்கிலீஷ் சங்கு பூசியாட உள்ள போயிடுச்சு நேரத்தை அது யார் பண்ணி என்ன விஷயம் வாட் இஸ் திஸ் ஏன் மைக்கு சொல்லுதா நெருப்புடா, நெருப்புடா. நெருப்பு நெருப்பா இருக்கு அப்படி நெருப்பு நெருப்பு என்னையா ஷிஃப்ட் கணக்கு அடிக்கிறீங்க இருங்க நெருப்பு இருங்க நெருப்பா இருக்கு அப்படி அப்படி ஐயோ ஐயோ நெருப்பு மாதிரி ஓடுது ஏய் 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 ஐயோ வந்துருச்சு எனக்கு கோவம் இருங்க 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 அது எது போய் இருக்குதுங்க எது புதியா போச்சு போச்சு கொட்டை போச்சு ஏய் 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 போய் இறங்கி ஓடி போயிட்டேன் எலியா ஷிஃப்ட் கணக்கு அடிக்கிறேன் நீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க செத்தே செவனாட்டி தம்பி யாரு வரட்டும் செத்தாடு இன்னைக்கு நாங்க ஒண்ணு இல்லங்க நீங்க போங்க ஓஹோ இல்லடா, 2 இருங்க ஏட்டா? இருங்க இருங்க அட தீபாவளிக்கு போட்டோ மகமாய்க்கே வரவே வைக்கிறேன் வேற நேரத்துக்கு விட்டு டிபிக்கு விட்டுட்டு மகமாய்க்கு வர்றது
ஏண்டி மாப்பிள்ள அட்வான்ஸ் வாங்கினேன்? குழம்பியா? மன்னிப்பு கேட்கணுமா? பெண்களே நான் சொல்லணுமா? ஆமாடா. சொல்லுங்க. பெண்களே பெண்களே தெரிஞ்சோ தெரியாமையோ தெரியாமையோ தவறு செய்துட்டேன். இனி பெண்களை கண்டால் தாயாகவும் தாயாகவும் ஏய், தாயாகவும் 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 தங்கையாகவும் 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 நக்கல் பண்ற பத்தியா? பொட்டியா உடைச்சு போடுவேன். தங்கையாகவும் சொல்லு மூச்சு திணற திணற அடிச்சு அப்படியே வார்த்தை வரும். தங்கையாக நினைப்பேன். தங்கையா கொண்டாடிக்க என்ன பண்றது? கொண்டாடி விட போடாத. வேண்டாம். கொண்டாடி விட ஆஹா, போடாத. இந்த அடி அடிச்சா இரு, இந்த அடி அடிச்சா மாசத்துல பொம்பளை ஆசை வரும். ஒரு வாரம் அது போய் படுத்தா ஐயோ, சொல்றா. சொல்றேன். அது என்ன 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 பெண்களை கூட்டி கொடுக்க கூட்டி மாட்டேன். கொடுக்க மாட்டேன். சொல்லு. நல்லா துவைக்கிறேன். சொல்லுடா. சூப்பர். பெண்களை கூட்டி கொடுக்க மாட்டேன். பெண்களை கூட்டி கொடுக்க மாட்டேன். கருப்பசாமி. கருப்பசாமி சாமி சாமி சாமி. ஏய் ஏய் இவா நக்கல் பண்ற பத்தியா? அது வேண்டாம் வேண்டாம். டேய் சொல்றா. 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 சொல்றது ஒழுங்கா சொல்லு. இருங்க. பெண்களை கூட்டி கொடுக்க மாட்டேன். பெண்களை கூட்டி கொடுக்க மாட்டேன். கருப்பசாமி. கருப்பசாமி என்னை மன்னிச்சிரு. என்னை மன்னிச்சிரு. அப்படி காலத்தோட பண்ணி போயிரு. சாமி கருப்பசாமி பெண்களை கூட்டி கொடுக்க மாட்டேன். மன்னிப்பு கேட்டேன். டேய் நீங்க என்ன சொன்னீங்க? கருப்பசாமி காலத்தோட பண்ணி அப்படியே சொன்னீங்க. இருங்க இருங்க. நீங்க சொன்னது என்னங்க சொன்னீங்க? ஓஹோ, ஏங்க கருப்பசாமி காலத்தோட சொன்னாரா? ஆமா, காலத்தோட தான் சொன்னாரு. யாரு காலத்தோட சொன்னாரா? சொல்லணுமா இல்லையா? சரி சொல்லு. அது சொல்ல வேணாமா? சரி விடு. சுவாமி கருப்பு. ஏய் பாரு எவ்வளவு கிண்டல் பண்றாங்க. இருங்க இருங்க. ஆஹா இருங்க. அதுவா அதுவா ஐயோ அதுவா இரு அது கொஞ்சம் செத்த ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயா ஐயோ வெளியே வந்துருங்க ஐயோ குட்டை ஐயோ ஆமா அதை மட்டும் நல்லா எடுங்க எங்க மிதிக்கிறப்ப வீடியோ எடுக்கிறது ஆமா வாயில கொடுங்க வர்ற வேகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது எங்க ஓட மேல போடா. ஆமா குடுகுடு ஓடி. குடு 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 வாங்கி, வாங்கி. அந்த குடு இல்ல ஐயோ இந்த குடு இல்லங்க ஐயோ நல்லா துவைக்கிறீங்க ஐயோ இத்தனை அடி வாங்கி அவனுக்கு அறிவே இல்ல. உங்களோட சேர்ந்துட்டேன் எப்படி இருக்கு? அத சொல்லு ஏய், பத்தியா பத்தியா ஏய் ஏய் நீ வாட்ச்மேன் தானே ஏய் இங்க வந்து வரட்டான் பாரு. ஏய் அந்த டிஎன்பி மில்ல வேலை செஞ்ச வாட்ச்மேன் தானே போடு அப்படி போடு. இருக்கு. போடு 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 அப்படி போடு. மூணாவது ஷிஃப்டா ஆமா. மூணாவது ஷிஃப்ட். என்ன ஒரு ஷிஃப்ட் இருக்குது உள்ள. அப்படி வாட்ச்மேன் இல்லையா அது எப்படி தெரியுது? அங்க நீ இந்த
கொட்டக்குட்டியில அங்க ஒரு மில்லு இருக்குல்ல போட்டு ஏய் போப்பா முழுசா கேடியா ஆ, அந்த கொட்டக்குட்டி மில்லுக்கு அன்னைக்கு நம்ம போய் வேலை செய்யறேன் சரி பார்க்கலான்னு போயிருந்தேன் ஆ, வித்த தண்டி மீசை வச்சுக்கிட்டு ஆ. வேற மண்டையில காமிச்சிருக்கீங்க குடிக்கிறப்பா ஆ, ஆ. குளிக்கிறதப்பாவா போடு போடு அதுக்கு என்னது அது ஏன் பொண்டாட்டி குளிக்க வச்சிருந்த டப்பா தூக்கி தலையில காட்டி போட்டேன் அப்படி போனா கப்பு கொடுக்கணும் நீ சிரிச்சுக்கிட்டே என்னையவே விடு என்ன அடி அடிக்கிறாங்க அடிக்க வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கியா ஐயோ அடிவெல்லாம் பேச ஒழுங்கா சொல்லு பேசு சாமி கருப்பு நம்ம பேச்ச ஆணு கேக்குதா பொண்ணு கேக்குதா நீ கேட்கற போது உன் பேச்ச. இருங்க இருங்க ஆனா மெதுவா அடிக்காத கோச்சுக்கோ அப்படி அடிக்கிறது மெதுவா அடிக்கிறது அந்த கிறுக்கு என்ன அரக்கனா கிறுக்குனா ஐயா அரக்க ஏன் ஜாமே ஓஞ்சாம ஒட்டுதான் இருக்கு ஏய் யார் அவன் இந்த பொழிப்பன யாரு ஏய் அவனை இங்க வர சொல்லு. இங்க வர சொல்லு. ஏய். மரியாதையை கூப்பிடுறேன் ஏய் ஏய். ஏய் ஏய் நான் யாரு ஈசனில மரப்பட்டவன் இந்த மைசாசுரன் அவனை இங்கே வர சொல்ற ஏய் ஒன்னே தாண்டா அவர் சொல்றத உங்ககிட்ட சொல்றேங்க அப்படியா ஏன் இடத்துக்குள்ள உள்ள வந்தவன் யாரு அவன் இங்க வர சொல்ற ஏய் ஏன் வந்தா எதுக்கு வந்தன கேட்டேன் என்ன நீங்க கேட்டாத சொல்லுவாராம் கேளுங்க ஏய் ஓடி விடு உயிர் விடுதல் சொல்லுறாரு சொல்லு நான் ஒரு தடவை உயிர் தப்பிச்சு ஓடி போயிருக்கேன் ஏய் ஏன் இடத்துக்குள்ள வந்தவனை உயிர் விட்டு தர ஓடிறான் சொல்ற யார் நீ யாரா நீ ஏய் ஏய் ஈசன மரப்பட்டவன் இந்த மைசாசுரன் இன்றோட முடிஞ்சது படுத்து வர்றோம் ஏண்டா ஏன் இடத்துக்குள்ள வந்து என்னுடைய அனுமதியே இல்லாம நாட்டியம் பண்ணா முடிஞ்ச சண்டை பார்க்கலாம் கத்துற இடம் என்னைய புடிச்சுக்கிட்ட விட்டுருக்க மாட்டேன் போய் போல நோய் வந்தவனையெல்லாம் நடந்து கூட்டி வர்றாங்க ஐயோ ஐயோ காடா பிடிச்ச பையல டேய் பொடி போயிரு அவனை புறானா ஏன் காலை பிடிக்கிறா காலை பிடிச்சதுக்கா காடான்னு கத்துறீங்க காலை பிடிச்சா காடான்னு கத்துறீங்க ஆமா டேய் டேய் நீ போடுறா காலையில அப்படியே கட்டா கையே பட்டை ஏன்டா நீ கத்துற என்ன பாட்டுச்சா என்னுடைய மந்த சக்தியாய் கட்டினேன் கரத்தை தோளுங்க தோளுங்க முடி தோளுங்க இப்ப முடி சேர்த்து விட்டுருங்க இருக்காது விசில் போயிடும் விளையாட போடுறா விளையாட்டு போடல ஐயா
அரையிடமாயா இந்த கருப்பை கிட்ட ஏன் கருப்பை மாட்டிக்கிட்ட ஐயா கருப்பா கருப்பா விட்டுரு கருப்பா விட்டுரு பின்னாடி எதுக்குடா போனேன் கைய கட்ட கட்டினியா கட்டிட்டேன் போ 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 ஐயோ ஐயோ விட்டா தானே போக முடியும் இறுக்கி புடிச்சுக்கிட்டு போகணும் உசுறு ஏன் போகும் போடா ஐயோ நசுக்காது போடா ஐயோ நசுக்காதீங்க ஐயோ இதுக்கு தான் நீளமா இருக்கக்கூடாதுங்கிறதா வா 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 எங்கே ஓடுகிறாய் வா பெண்ணே என்னடா என்ன என்ன உன்னை நான் என்ன செய்யறப்பா உன்னை நான் என்ன செய்வார்? சாக வரப்பட்ட இந்த மைசாசுர அரக்கன் என்னடா என்ன சாக வரம் பெற்றாய் அப்படி ஈசனை பாட்டேன் வரம் கேட்டேன் அந்த வரத்திலே ஒரே பிரசவத்திலே 7 பெண்ணாக பிறக்கணும் 7 பெண்களை உருமுகமாகனே அந்த உருமுகமான பெண்ணிடத்திலேயே உயிர் போகணும் அப்படி அன்று நான் வரம் பெற்றேன் ஆகா பெண்ணே என்னை அழிக்க யாரும் பிறக்கவில்லை நான் தான் உன்னை அழிக்க போறேன் ஒரே மகனே தாங்கள் கட்டளப்படி மகிஷாசூரனை அழித்து விட்டவர் ஆமானே தாங்கள் இந்த உலக மக்களுக்காக இந்த ஊர் மக்களுக்காக முத்தானம் 3 வரங்களை கொடுக்க வேண்டும் தாங்கி என்ன வர வேண்டும் கேளுங்கள் என்ன வரம் என்றால் முதல் வரமாக மலைவரம் கேட்பவர்க்கு எந்த தயாரே நீதான் தலைவரம் கேட்பவர்க்கு எந்த தயாரே நீதான் தலைவரம் கொடுக்க எந்த தயாரே இப்படிப்பட்ட முத்தான 3 வரங்களை கொடுத்து உலக மக்களையும் இந்த ஊர் மக்களையும் காக்க வேண்டும் தாயே அப்படி ஆகட்டும் மகனே அப்படி கட்டுப்பா தாங்கள் ஆத்தாமலை எல்லையில் வருகிற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வர வேண்டும் ஆமானே தம்பி சின்ன கருப்பன் கொல்லிமலை சின்ன கருப்பசாமியாக நான் அழகமலை 18ஆம் படி பெரிய கருப்பசாமியாக கலியுக தெய்வங்களாக வருகிற மக்களுக்கு வேண்டுகிற வரத்தை கொடுத்து வாழ்ந்து வர வேண்டும் தாயே புறப்படுங்கள் செல்வோம் போலாம் மகனே அப்படி கட்டும் தாயே முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அம்மனுக்கு திருநாளா
நாடகத்தை கண்டுகளித்து ஊர் பொதுமக்கள் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் எங்களுடைய அன்பு நெஞ்சங்கள் ஐயப்பன் ஆடியோஸ் உரிமையாளர் கே ஐயப்பன் மற்றும் தங்கமணியா தங்கம் ஆடியோஸ் யாரு அது ரெண்டு பேர் அதாவது ஏஜென்ட் பேரை சொல்லணும் பேசாம இருக்கும் அன்புக்குரிய அருமை சகோதரர் ஈட்டி கணேசன் அவர்கள் நாடக கலைக்குழு சார்பாகவும் நன்றி நடிகர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதுவரையிலும் நாங்கள் மெதுவாக பேசினாலும் நாங்கள் மெதுவாக பேசக்கூடிய குரலை தெல்ல தெளிவாக கணீர் கணீர் என்று சிறந்த முறையில் எங்களுக்கு வடிவமைத்து கொடுத்த தங்கம் மற்றும் ஐயப்பன் ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் அதில் விடுவரையிலும் கண்ணகர்த்தமாக பணியாற்றிய ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதுவரையிலும் நாங்கள் நடித்த நாடகத்தை தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக பரப்பக்கூடிய அன்பு உள்ளங்கள் வீரத்தமிழன் யூடியூப் சேனல் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு வீரத்தமிழன் என்று டைப் செய்து அந்த மணியை அப்படி அமுக்கணும்னா சப்ஸ்கிரைப் ஆயிக்கும் எல்லாரும் நாங்கள் நடிக்கிற நாடகத்தை அதில் நீங்க பார்த்துக்கலாம் அன்புள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தால் மீண்டும் சந்திப்போம் என்று உங்களிடமிருந்து ஃப்ரீயா விடைபெறுகிறோம் நன்றி நடிகர் வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நாடு செழிக்க வேணும் நல்ல வல்ல தெரிய வேணும் நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேணும். வண்டி பெருக வேணும், பணம் வாங்க வேணும். இந்த ஒரு மக்கள் எல்லாம் எனதங்கமே, நம்முடன் வாழ வேண்டும், யாரதங்கமே. நவத்திரு டிடி சங்கராசாமிகளுக்கு நாடக கலை வாழ்க, நடிகர்கள் நிலை ஓங்குக, நாட்டு மக்கள் வளர்க, குழுக்கள்